முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்த ஒரு சில கேள்விகளுக்கு பதிலை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ஃபஸ்ட்டு பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னால் பிடிஎஃப் டைப்டு மெட்டீரியலாக ப்ரிப்பேர் பண்ணி என்னால் கொடுக்கறது இப்போதைக்கு சிரமம். ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே அதுக்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியிருந்த எல்லாத்துக்குமான மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ட்ரைவில் போட்டு அதுக்கான லிங்க்கை இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எடுத்துக்கலாம். அதே ட்ரைவ்லையே இனிமேல் வரக்கூடிய எல்லா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் நான் பண்ணிடுறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும், நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பிஹெச்டி பார்ட் டைமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அது இப்போ சப்மிஷன் ஒர்க்கு போகுது. நான் பிஹெச்டி முடித்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில். ஸோ அந்த ஒர்க்கும் போகிறதுனால கொஞ்சம் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் சிரமம். முடிஞ்சால் எக்ஸாம் டைமில் ஏதாவது என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்படும்னு பார்த்து தான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து தரேன் நோட்ஸு. ஸோ இந்த பிபிடி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போதும் எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தமிழில் அந்த சிலபஸ் கேட்டிருந்தீங்க, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கொடுத்துட்றேன் கூடிய சீக்கிரம் 1 or 2 வீடியோஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றேன். ரெஃபரன்ஸ் புக்ஸு பற்றி கேட்டிருக்கீங்க. ரெஃபரன்ஸ் புக்ஸும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டுடுறேன். இந்த வீடியோ 1-2 நாள் இடையில லேட் ஆகிறதுக்கு காரணமும் அதுதான். நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு மற்ற டைமில் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் என்ன முயற்சி மேற்கொண்டு உங்களுக்கு தர முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். கவலைப்பட வேணாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஓப்பன் ஸ்கூலிங், திறந்த நிலை பள்ளிகள். இந்த கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நாம் எடுத்து போட்டிருந்தோம். அதில் இப்போ இருக்க சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதுக்கான பிளேலிஸ்ட் ஒன்று தயாரித்து யூனிட் வைஸ் நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது போக மீதி இருக்கிற பகுதிகளை அந்த யூனிட்டில் நான் எடுத்து வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நிச்சயமாக சொல்கிறேன், மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்றேன் எக்ஸாமுக்கு முன்னாடி. கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓப்பன் ஸ்கூலிங், திறந்த நிலை பள்ளிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜில் இருக்கிறதுக்கு போய்க்குவோம். அதாவது திறந்த நிலை பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல பள்ளிகளில் திறந்த நிலையில் பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்போம், கல்லூரிகள் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ பள்ளிகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன, எந்த வயதிலிருந்து இது கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதனுடைய நோக்கம் 6லிருந்து 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்கும் கல்வி பெறும் உரிமை சட்டம் வந்ததுனால அவங்களுக்கு கல்வி கண்டிப்பாக கிடைச்சிருது. அதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, அதை பற்றி நாம் பார்த்துருந்தோம். அப்போ யாருக்கு கிடைக்க மாட்டேங்குது? 14 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயந்தான் இந்த திறந்த நிலை பள்ளிகள், ஓப்பன் ஸ்கூலிங். அது மட்டும் இல்லாமல் செகண்டரியும் ஹையர் செகண்டரியும், அதாவது இடைநிலை கல்வியும் மேல்நிலை கல்விக்காகவும் முக்கியமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஓப்பன் ஸ்கூலிங், திறந்த நிலை பள்ளிகள். ஏன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவனை 100% கொண்டு வந்துடணும். அதுக்கு தண்டனைலாம் இருக்குது. அவனை கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அதை தாண்டி போகக்கூடிய மாணவர்கள் ஒரு குடும்ப சூழ்நிலையாலேயோ ஏதாவது ஒரு காரணத்தால் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அவர்கள் விருப்பப்பட்ட மாதிரி கல்வியை மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஓப்பன் ஸ்கூலிங், திறந்த நிலை பள்ளிகள் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். அப்போ இந்த திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இதில் படிக்கலாம். இடைநிலை செகண்டரி எஜுகேஷனும் ஹையர் செகண்டரி எஜுகேஷனும் இந்த பள்ளிகள் மூலமாக அவங்களுக்கு கல்வி கிடைக்கும். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இதில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திறந்தநிலை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும். நெகிழ்வுத்தன்மையுடன் கற்றல், அதாவது விரும்பிய மாதிரி படிச்சுக்கலாம். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் படிச்சுக்கலாம். சாட்டர்டே சண்டேஸில் லீவ் நாளில் கிளாஸஸ்ஸு, ஈவினிங் கிளாஸஸ்ஸு, இந்த மாதிரி படிக்கிறதுனால எப்போ தேவையோ அப்போ நான் எக்ஸாம் எழுதிக்கலாம். நானே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த பாடம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இது இந்த ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருது. அதுக்கப்புறம் அலோவிங் ஸ்டூடெண்ட் டு ஸ்டடி தேர் ஓன் அண்டு ஓன் டேர்ம்ஸ், ஓன் பேஸ் அண்டு ஓன் டேர்ம்ஸ்னு வரும். அந்த இடத்துல பேஸ் வரணும். ஸோ மாணவர்கள் தங்களது சுய வேகத்திற்கேற்ப
பிடித்தமான முறையில் படிக்கலாம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது நார்மலாக ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்குமே ஒரே அகாடமிக் இயராக இருக்கும். ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அந்த வேகத்துக்கு கற்றுக்கலாம், சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் மாணவர்கள் தங்களது சுய வேகத்திற்கு ஏற்ப இங்கே படிக்க முடியும். அதே மாதிரி பிடிச்ச முறையில் படிக்கலாம். இப்போ ஸ்கூல்னால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த சிஸ்டம்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, வீட்டில் இருந்து எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். நம்ம எந்த நேரம் நமக்கு கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு படிச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த வாய்ப்பு நமக்கு திறந்த நிலை பள்ளிகள் நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் டு அச்சீவ் எஜுகேஷன் ஃபார் ஆல், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இடைநிலை கல்வியும் மேல்நிலை கல்வியும் எல்லாருக்கும் கிடைக்க செய்யணும் அப்படின்னும்போது இதையும் ஒரு வழியாக வச்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் அந்த குடும்ப சூழல்னால எங்களால் வரவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஓப்பன் ஸ்கூலிங் வந்து ஒரு கதவை திறந்து விடுது. என்னென்னா, நீங்கள் இந்த வழியாகவும் கல்வி கற்றுட்டு வந்துடலாம். அப்போது இடைநிலையிலையும் மேல்நிலையிலையும் 100% எட்டுறதுக்கு இந்த ஓப்பன் ஸ்கூலிங் வந்து ஒரு வழியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். டு ரெடியூஸ் ட்ராப் அவுட் ரேட்ஸ், கழிவுகளை குறைக்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வாத்தியார் பிடிக்கல, என்னால் டெய்லி ஸ்கூலுக்கு நேராக போக முடியல, காலையில் கிளம்பி போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி இருக்குது, நான் இருக்கிறது ஊர்லேருந்து பஸ் வசதி இல்லை, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி போகிறத விட, அப்போ ட்ராப் அவுட்டு பள்ளியை விட்டு பாதியில் நின்றதை விட இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. அதனால் கழிவை குறைக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்ல வரோம். இப்போ நாம் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம், அது என்ன கான்செப்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஓப்பன் ஸ்கூலிங்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிறுவனம் NIOS, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிற இந்த தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் முதல்ல எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, யாரால் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இந்த போர்டு CBSE போர்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க தான் 1979 இந்த NIOS அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1986 வெளிவந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், தேசிய கல்விக் கொள்கை வந்து இந்த கருத்தை ரொம்ப வலியுறுத்துகிறாங்க. தேசிய திறந்தநிலை பள்ளிகளோட அவசியத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூலுன்னு தான் முதல்ல 1989 நவம்பர் மாதத்தில் NOSன்னு தான், தேசிய திறந்தநிலை பள்ளின்னு தான் இது வந்து ஆரம்பிக்கப்படுது. NIOSல NOS நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூலுன்னு ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் 2002ஆம் வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து NIOSன்னு பெயர் மாற்றுறாங்க. அதோட தலைப்பு தான் நம்ம மேலே சொல்லியிருக்கிறோம். அப்புறம் இந்த RTE சட்டம், ரைட் டு எஜுகேஷன், அந்த சட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த NIOSை வந்து ஆதரிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கல்வி பெறுவது ஒரு உரிமை, அதனால் இந்த திறந்தநிலை பள்ளிகள் வழியாக எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கும், அதனால் இந்த RTEயும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுது அந்த சட்டம் வந்து அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங், இந்த திறந்தநிலை பள்ளி வந்து எந்த லாங்குவேஜெலாம் தர்றாங்க அப்படின்னா, தமிழ் உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மொழிகளில் வந்து இந்த கல்வி கிடைக்கிது இந்த NIOS மூலமாக. அடுத்து இந்த NIOSோட ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன, நிகழ்வுகள் என்னென்னலாம் இதில் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பேசிக் எஜுகேஷன் ஃபார் 14+ ஏஜ் குரூப்பு, 14 வயதிற்கு மேற்பட்டோருக்கு திறந்த நிலையில் அடிப்படை கல்வியை அது கொடுக்குது. 14 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் பேசிக் எஜுகேஷன். அதுக்கப்புறம் இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வியும் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ வந்து 14 வயதிற்கு மேலே இடைநிலை கல்வி தான், ஸோ அதை கொடுத்தது. அதுக்கப்புறம் மேல்நிலை கல்வியும் இதில் கிடைக்கிது. தொழிற்கல்வியும் தர்றாங்க, வொகேஷ்னல் எஜுகேஷனுக்கும் இந்த இது வந்து இன்சார்ஜாக இருக்குது. அதுக்கப்புறம் லைஃப் என்ரிச்மெண்ட் எஜுகேஷன் முக்கியமாக தர்றாங்க. வாழ்வியல் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நிறையா இதன் வழியாக கொடுக்கப்படுது எல்லாருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலரில் வீட்டிலருந்தே படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பாதியில் இடைநிற்றலான மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க வயதை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த வாழ்வியல் திறன் மேம்பாட்டு பயிற்சியெலாம் அதில் வந்து இதன் மூலமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 23 ரீஜனல் சென்டர்ஸ் வந்து இதுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் மோர் தென் 7400க்கு மேலே ஸ்டடி சென்டர்ஸ் வந்து இந்த NIOSக்காக இந்தியா முழுவதும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல்ஸ், மாநில திறந்தநிலை பள்ளிகளை வந்து மத்திய அளவில் நிர்வகிக்கிறது வந்து இந்த NIOS தான். ஸோ இதுதான் இதோட நிகழ்வுகள்.
இந்த NIOS தவிர மற்ற எந்தெந்த திறந்த நிலை அடிப்படையிலான கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, IGNOU யூனிவர்சிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. இது வந்து எந்த வருடம் அப்படின்னா 1985ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது முக்கியமாக. அதுக்கப்புறம் இதில் வந்து ODL அப்படிங்கிற கான்செப்ட் தான் முக்கியமாக இருக்குது. அதாவது ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு திறந்த நிலை தொலைதூர கல்வி அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இது வந்து நடந்துகிட்ருக்கு. இதோட உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம், லார்ஜஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு வந்து நம்ம இந்த இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி தான். நிறைய கோர்சஸ் இதன் வழியாக தரப்படுது. நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இல்லாத கோர்சஸே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே ஓப்பன் பேஸ்டு. இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைன் கோர்ஸாக மாற்றிருக்கிறாங்க. இவங்க ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக புத்தகம் இல்லாமல் இன்டர்நெட் வழியாகவே நிறைய கோர்சஸும் நீங்கள் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இதில் வந்து படிச்சுக்கலாம். அப்புறம் LMSன்னு ஒரு கான்செப்ட் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே த்ரூ ஆன்லைன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி பற்றி நம்ம பார்த்துருப்போம். இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஒரு 15 நாடுகளில் ஒரு 25 வந்து வெளிநாட்டில் 25 இடங்கள் வந்து ஸ்டடி சென்டர்ஸ் வந்து ஃபாரின்லேயும் இருக்குது. அதுலேயும் நம்ம இந்த இந்திரா காந்தி வந்து யூனிவர்சிட்டி வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் அது. அதுக்கப்புறம் இந்த போர்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அண்டு ஸ்கில் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று, பாஸ் அப்படின்னு ஒன்று வந்து இதுவும் தனியாக ஸ்கில் எஜுகேஷன் திறன் கல்விக்காக, திறந்த நிலை பள்ளி மற்றும் திறன் கல்விக்காக ஒரு போர்டு, ஒரு இயக்குநரகம் வந்து இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு வருது. அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்வியில் இடைநிற்றல் அந்த 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்காத மாணவர்கள் வந்து இந்த பாஸ் மூலமாகவும் கல்வி பெறலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல், அதாவது TNSOSன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஸ்கூல் வந்து மாநில திறந்தநிலை பள்ளி வந்து 2010ஆம் ஆண்டு சமச்சீர் கல்வியின் கீழே துவங்கப்பட்டிருக்குது. இதோடைய மையம் வந்து சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கிற 14 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து திறந்த நிலை மூலமாக பள்ளி கற்கும் வாய்ப்பை தருது. அதாவது 8ஆவதோடு நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் கல்வியை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இது வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் TNOUன்னு சொல்லுவோம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. 2002ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி துவங்கப்பட்டுச்சு. இவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்குறாங்க, அட்மிஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தர்றாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வியை அடிப்படையாக வச்சு பண்ணுறாங்க. நம்ம வந்து வீட்டிலேருந்தே அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆன்லைன் மூலமாக. இன்றைக்கி ஸ்டடி சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. நோட்ஸ், புக்ஸ் எல்லாமே வந்துடும். எக்ஸாமுமே நம்ம விருப்பப்பட்ட இடத்துல எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். எல்லோருக்கும் எப்போதும் கல்வி அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியானது திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திறந்த நிலை பள்ளிகள், திறந்த நிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்டு. ஸோ கடைசியாக ஒரு 5 கேள்வி உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு என்ரோல் இன் NIOS செகண்டரி கோர்ஸ்? அதாவது NIOS பாடத்திட்டத்தில் சேர குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். என்ன வயதுன்னு நாம் சொல்லியிருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்வி, ஹவ் NIOS டிஃபரெண்ட் ஃப்ரம் ரெகுலர் ஸ்கூலிங்? அதாவது NIOS வழக்கமான பள்ளிகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், வீடியோவில் இருக்குது. அடுத்து மூணாவது கேள்வி, இன் விச் இயர் NIOS எஸ்டாப்ளிஷ்டு? NIOS எந்த ஆண்டில் துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சரும் இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது நாலாவது, தமிழ்நாடு ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம் TNSOS வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் விச் டிபார்ட்மெண்ட்? TNSOS எந்த துறையின் கீழே தமிழ்நாட்டில் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான பதில் வந்து நெட்டில் இருக்குது, ஆனால் நம்ம இதில் நான் இதை சொல்லலை. ஆனாலும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் கடைசி கேள்வி, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் TNOU? தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கடைசி 2 கேள்வியும் நீங்கள் பார்த்து சொல்லணும். மீதி 3 கேள்விக்கு ஆன்சர் நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.